மதுரை மீனாட்சி, செஞ்சி காமாட்சி, ஆச்சு விசாலாட்சி. அவா ரெண்டு கண்ணு இல்லாதவன் ஐயா. என்ன பாவம் செஞ்சு ரெண்டு பேரும் இல்லப்படா. ஒரு பொருள் தான் வந்துடுறேன், அவசரப்படாது. உங்களுக்கெல்லாம் மிட்டாய் பிஸ்கெட்டு எல்லாம் இந்தப்பா. வா மறைடா வா. ஆனந்தம் தரா. 45 வருஷத்து ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ மீனாட்சி தாய்வாவிலியோ. ஆமா, என்ன ஜனங்களோட மோதிக்கிட்டு இருக்கேன் அங்க வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் துணிகள்லாம் வாங்கிட்டு இருக்கேன். பொது தொண்டு இந்த வயசுல இருந்து இதே அது உடனே போட்டாட்டியா புள்ளியா ஒண்ணு இல்ல. ஏதோ 10 லட்சம் ரூபாய் அது ஏதோ எழுதிட்டு இருக்கேன். நமக்கு அப்படி முடியுமா பொது தொண்டு சொல்லிருக்கு? நமக்கு பின்னால போய் பொண்டாட்டி 2 புள்ள டிரைவர் இதுக்கெல்லாம் ஜோறு போடணுமே. வாங்க என்ன. ஆமாம். என்ன கோயிலுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா? ஆமா, பின்ன என்ன, ஞான பண்டிதன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையானா நான் போறேன், நீ ஞாயிற்றுக்கிழமையானா வாரா கோவிலுக்கு போறேன். வாரம் பூரா செய்யற பாவத்தை ஒரு நாளாவது சாமி கிட்ட போய் சரிப்படுத்தணும் இல்ல? ஆமா ஆண்டவன், வாரத்துல ஒரு நாள் ஆண்டவனுக்கு அவரால் படைக்கப்பட்ட ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்ய பாக்கி 6 நாள். உனக்கு 6 நாள் போதாது, 60 நாள் வேணும். ஜேம்ஸ் அண்ணாவுக்கு எப்பவும் யாருக்காவது ஏதாவது உதவி செய்துகிட்டே இருக்கணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அப்போ பொன்னகரத்து நன்கொடை சம்பந்தமா நாளைக்கு வரட்டும். நன்கொடை இல்லமா, நம்ம கிட்ட வர்ற வேலை வேணாம். அது கெட்ட வியாதி. அப்பா எவனாலும் வீட்டை வாங்கின போய் பாரு. என்னங்க இது? சும்மா இருந்தாங்க, உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாளைக்கு நன்கொடை கொடுத்தா வருஷம் பேரா அவங்க நினைப்பான். அப்புறம் கொடுக்கலன்னா ஒளியே ஒளியே ஒளியோடு கத்துவான். நிஜமா பொன்னகரம் நமக்கு சொந்தமான இடம். நம்ம எதுவும் பணம் கொடுக்கலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து நம்மள திட்டுவாங்க. வாடா, நம்ம இடத்துல தானடா இருக்கிறானுங்க அவனுங்க. வாடகை வாங்குறோம்ல, குடிசுக்கு நான் தர்றான் பெரிய வாடகை. அப்ப ஜேம்ஸ் நீ போயிட்டு வா, நீ அந்த வேலைக்கு தான் லாய்க்கு. எனக்கு ஒரு வயறு வியாபாரி வந்திருக்கிறான், அவன் விஷயமா எனக்கு முடிக்கணும். நான் போயிட்டு வரேன். மணிக்கு பிள்ளை ஐயா எடுக்காரேன். வரேன். வா மறந்துதான். வாங்கலாம். ஆச்சாரியார் திருவேறு போயிருக்கிறாரு, நீரோட்டம் பார்க்கணும். நாளைக்கு தான் வருவாரு. நாளை வரைக்கும் இருக்குது சேர்த்து இருப்பான். இல்ல அப்ப நம்ம ஓட்டு மேல போறோம். கொலகார பயில இருக்கிற இடம் இந்த மாதிரி சரக்குகளை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அது சரி, பத்திரமா வச்சுக்கிட்டு இல்ல நம்ம கையில இருப்போம். இங்க எக்கச்சக்கமா வைரங்கள் இருக்கு, அதோட கலந்துடும். நீ பரவாயில்ல பிள்ள, கையில இருக்கு. நம்பிக்கை தானே. எதுக்கு கணக்கு பிள்ள ஒரு ரசீது எழுதி கேட்டுக்கிட்ட இருந்து ஒரு கல்லு பெற்றுக்கிட்டு இருக்கோம் எழுதி கொடு. என்ன ஐயா, நம்ம இது கையில எத்தனை வருஷமா வியாபாரம் பண்றோம் இல்ல, நம்ம இதுல மழை போல நம்புறோம். வேலை தரப்ப கிட்ட வேலை சொல்றத விட நானே போய் செய்யலாம். கொடுத்து கேஸ்ல கொண்டாந்து காட்டி வெள்ளி டம்ளர் கொண்டாடுறோம். அவங்க தப்பலாம் நான் கொண்டா வச்சது இதுல சாப்பிடலாமா முதல் எல்லாம் எதுக்கோ ஞான பண்டிதான் சன்னிதானம் யாராவது எதுவும் சாப்பிடுறது ஒரு அட்ஜஸ்ட் வேணும்ல. அவன் என்ன பெருமை போயிட்டானா? வயிற விஷயம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான். அது நாளைக்கு நீரோட்டத்தை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிரைவர் மாணிக்கா, மாணிக்கா ஐயா வா, பேட்டை எடுத்துக்கிட்டு போய் அவரை கூட்டிக்கிட்டு காரை விட்டுட்டு எது அவர் சொல்லுவாங்க. அந்த இது ஐயா ராமராம் நல்லா போனாரு. விருது சாப்பாடு என்ன தின்னாரோ என்ன குடிச்சாரோ. ஆமா, எங்க இருந்து வரீங்க? இந்த கடை சாக்கடை ஆரம்ப வேலை கடை இல்ல, அங்க இருந்தாரு. நீ அடிக்கடி வந்து எழுப்பாரு. அவரா முடிச்சு கேட்டாச்சு வெறும் ஓராக்கும். சரி சொல்றேன். ஹலோ ஹலோ, யாரு ஆக வந்தார்? பேசுறேன். நான் திரும்ப பேசுறேன்.
ராம்சேட்டை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அது விஷயமா போலீஸ்காரங்க உங்களை சந்தேகப்பட்டு அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு தான். ஞான பண்டிதா. மன்னிக்க முடியாது. ஆமாங்க. ஏன் வருத்தப்பட்டு இருக்கீங்க? ஒண்ணு வருத்தம் நமக்கு என்னத்துக்கு வருது? நமக்கு ஏன் வருத்தம் வருது? மணி பத்திரமா பையில வச்சுக்கோ. சாயந்தரமா கேட்கல அப்பா கூட வச்சுக்கோ. முடியும். நம்ம வீட்டுக்கு எத்தனை நாள் நீங்க வந்ததே இல்ல, இன்னைக்குதான் வர்றீங்க. ஏதாவது சாப்பிடுங்க. சாணவந்தார், நாங்க பொழுதுபோக்கு வரல, அந்த வைர வியாபாரி பல வருஷமா வந்திருக்கிறோம். ஆமா என் கடையில வந்து நல்லா சாயந்தரம் பேசிக்கிட்டு போனாரு. இந்த மாணிக்கம் பிள்ளை தானே இருக்கும்போது ரூம்ல விட்டாரு. ஐயா ஆமா நான் தம்பி. ஓ அது நீதானா? ஐயா கார்ல இருந்து இறங்கும் போது அந்த ஆளுக்கு படிக்க இல்லையாமே கண்ணாடிக்கிட்டே போனாரு. அப்புறம் நான் தான் கழித்தாங்கிற தாங்கி கொண்டு போய் படுக்க வச்சேன். அதுக்கு இந்த கொலைக்கு எல்லாம் கஷ்டமா என்னையா என்ன கேள்வி கேட்கற? நீ கொண்டு போய் படுக்க வச்ச பிறகு என்ன எழுதி சொல்லியாமே? அது என்னமோ எனக்கு தெரியாது. ஜாலவண்டா, இந்த மாதிரி ஆட்கள் உங்க வீட்டுல வச்சிருக்கப்படாதுங்க. மாணிக்கம் பிள்ளை, உன்னால ஒரு பெரிய குடும்பத்துக்கே கெட்ட பேர் மாணிக்கம் பிள்ளை. யாரோ வயலம் வச்சிருப்பான், அது கோத்திரம் கொலை செஞ்சிருப்பான். என்ன கேட்கிறாரு? தப்பி மிஸ் பெட்டரு. அப்படி வயலம் எங்க விட்டா நீ செக் பண்ணி பாருங்க, பைய பாருங்க, இருப்ப பாருங்க, பாருங்க. என்னது கடி வழியா சிகரெட் என்ன மன்னிக்க முடியாது? இதே வயரம் தான் அந்த ஆளுகிட்ட மாணிக்க பிள்ளை. ஒரு வயரத்துக்காக ஒரு மனுஷன் கொலை பண்ணுறான். இத்தனை மனுஷனாக இந்த புத்தி வந்துச்சு. பேசாத கொலைகாரம் பேசக்கூடாது. என் கூட உங்களுக்கு தெரியும். என்கிட்ட பேசக்கூடாது. பேசாத போ. அம்மா இதெல்லாம் என்ன மாணிக்க பிள்ளை? எல்லாரும் தலையெடுத்தம்மா. 15 வருஷ காலம் உங்க வீட்டில் நாயா ஒழிச்சுக்கு ஐயா எனக்கு கொலகாரம்ங்கிற பட்டத்தை வாங்கி. ஐயோ, இதை என்னால் நம்பவே முடியல. கடைக்கு வந்த வைர வியாபாரியை யாரு கொலை செஞ்சாங்கிறது கடவுளுக்கு தெரியும். மனுஷனுக்கு மனுஷன் ஏமாத்தலாமா? கடவுளை ஏமாத்த முடியாது. ஆனா என்னை பத்தி நான் கவலைப்படல. என் சம்சாரம் கர்ப்பிணி, நான் குழந்தை குட்டி காட்டேன். அவங்களை யாரு காப்பாற்ற போறாங்க? நல்ல நேரத்தில் இல்லைன்னா என் கழுத்து அவங்க கழுத்துக்கு போகுமா? உனக்கு 1000 தேங்காய் உடைக்கிறா அப்பா. என்ன மறுபடியும் போன் போயிட்டு வந்துட்டியா? என்னங்க இது? மாணிக்கம் பிள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. அது நமக்கு என்ன தெரியும்? அவன் வயரத்துக்காக ஆசைப்பட்டு கொலை செஞ்சா அந்த வயரத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டான். எங்க ஒழிச்சு வச்சாலும் பரவாயில்ல. ஏன் போய் சொல்றீங்க? இதுவரையில் பணத்துக்காக ஆட்களை ஏமாத்திட்டு வந்தீங்க, இப்ப கொலை கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சத்தம் போட்டு சொல்லாது. நான் வேணும் கொலை செஞ்சு அவன் என்னவோ தூக்கத்துக்கு மருந்து கேட்டான். நான் கொடுத்த ஒரே முட்டா தூங்கிட்டான். வீக் பாடி போல இருக்கு. சும்மா இருங்க. அந்த மாணிக்கம் பிள்ளை துடியா துடிக்கிறார். அவர் குடும்பம் என்ன கதையாக போகுது? நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டா நம்ம குடும்பம் என்ன கதியாகும்? என் புள்ள குடும்பம் நடிக்கிறவங்கள அலையுமே. அப்புறம் நீ வெளியே போக முடியுமா? அந்த ஜெயிலுக்கு போன மூட்டாட்டி போறா பாரு. ஒரு காரி துப்பானே. இது பத்தி இனிமே நீ பேசுற வேலை விட்டுடு. அப்புறம் குடும்பம் அழிஞ்சு போயிடும். நான் சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பாரு. சமயக்கட்டுல போய். ஐயோ கடவுளே, கண்ணிருந்தும் குருடாக, வாயிருந்தும் ஊமையாக, எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி என்னை இப்படி படிச்சிட்டியே முருகா. என்ன பழனி, மாணிக்கு என்ன சாப்பாட்டுக்கு வரலையா? நேரம் ஆயிடுச்சா? எப்பவும் சீக்கிரம் வந்துருவாங்க. இன்னைக்கு இன்னும் வரலம்மா. அம்மா அம்மா, யாரோ கடைக்கு வந்த வியாபாரியா உங்க வீட்டுக்கார கொலை பண்ணிட்டாரு. போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க. அம்மா, இந்தாங்க குழந்தை. நான் பக்கத்து வீட்டுக்காரம்மா. அப்படியா? இந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க வேற யாராவது இருக்காங்களா? இந்த பொண்ணு தவிர வேற யாரும் இல்ல. இந்த அம்மா புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த வளர்க்கறது எப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இதை எப்படி வளர்ப்பேன்?
மாணிக்கம் பிள்ளை சம்சாரத்துக்கு பிரசவ வேதனை கண்டு ரொம்ப ஆபத்தா போயிடுச்சான். அதனால பிள்ளைப்பர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. வந்துட்டீங்களா அண்ணா? எதுக்காகமா அவ்வளவு சீக்கிரம் இங்க வர சொன்ன? அண்ணா, எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும் அண்ணா. எங்க வீட்டுல டிரைவரா இருந்த மாணிக்கம் பிள்ளையினுடைய மனைவி இந்த குழந்தையை பிரசவிச்சுட்டு இறந்துட்டா. இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது. ஆனா அந்த நிலையில நான் இல்லைன்னா நீங்கதான் எப்படியாவது இதை காப்பாத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அவசியம் செய்யறமா. இந்த குழந்தையை வளர்க்கிறது உனக்கு செய்யற உதவியாக நான் கருதல. மனித குலத்துக்கு நான் செய்யணும்னு கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு இருக்கிற தொண்டாக நான் கருதல. உங்ககிட்ட ஒப்படைச்ச பிறகு இந்த குழந்தையை பத்தி எனக்கு கவலையே இல்லை அண்ணா. ஆனா இதுக்கு மூத்தது இன்னொரு பெண் குழந்தை இருந்துதான். அதை வேற யாரோ கொண்டு போயிட்டாங்களா அண்ணா? இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரியவே கூடாது. அகத்தம்மா, धान्यं धनं पदं बहुपुत्रलाभं शतकं अक्षरं शतं दीर्घपाजोः पार्वती परमेश्वर प्रसाद सिद्धिरस्तु. உங்க பேருக்கும் உங்க குழந்தைகள் பேருக்கும் அத்தனை அபிஷேகங்கள்லாம் துல்லியமா நடத்திப்போம். உங்க பிரசாதம் நம்ம பெருமாள் கோயில் வரும். அஜ்ஞானி, நம்ம பெருமாள் ஊரார் பெருமாள் கடவுளை போய் பிரிக்கிறீடா. இந்த ஆளவந்தானுக்கு அறியும் சிவன் ஒண்ணுட. என்ன மேதாவிலாசம், என்ன மேதாவிலாசம். உங்களை போல சமத்த நோக்கம் உள்ளவா இந்த லோகத்திலே கோடான கோட்டிலே ஒருத்தர் தான் இருக்க முடியும். பெருமாளுக்கு வயலாமல் செஞ்சு கொடுத்துட மாட்டீங்களா? அதே தான் சாத்திக்கிறோம். ஏழமாரியம்மன் கோயில் மாடியா கடவுள போய் ஏழை பணக்காரன் சொல்லிக்கிட்டு மாலை செலுத்த போச்சுடா. வணக்கம். யாம் சைவ சித்தாந்த நெறியாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம். ஆளவந்தார் அவர்களே, தங்களுடைய தோற்றம் எப்படி பழுத்த சிவமாக தெரிகிறது, அதே போல் தங்கள் உள்ளமும் சிவத்துக்கும் சிவநேச செல்வர்களுக்கும் பணிபுரிந்து ஆதரிக்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை. அதை பற்றி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாது. திருப்தியாருக்கு சேவை செய்யறதுக்குள்ளே ஞான பண்ணில இந்த சடலத்தை வச்சிருக்கிறான். எனக்கு என்னால ஒரு ஈ, எறும்பு, பூச்சி, பூ ஒண்ணுக்கு கூட எதுவும் வராது. என் குடும்பத்தை அடிச்சு அப்படி பேசுவேன். ஒரு குடும்பத்தை அனாஜாக்க போறேன். என்ன ஆள வந்தார்? குழந்தைக்கு என்னுடைய மனநிறைஞ்சு ஆசீர்வாதம் தான். உனக்கு நமக்கு இதை பற்றி எல்லாம் விரும்பி வரும்போது உள்ள போவாவா? என்னடி போராட்ட எங்கயா பாருங்க.
அந்த குழந்தை நடுவரும் அதன் தாய் எவ்வளவு துடிப்பாள். ஆத்திரத்தை அறிவுறுவது தாயின் அழுத்தம் அப்படி செய்த தவிர்த்தால் பிள்ளையை கைவாழ்கிறார். என் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் என்னடா வித்தியாசம் கண்டாள்? ஓ, குழந்தை போய் காப்பாற்று. சென்னை ராம்கோட் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை அடைந்த மாணிக்கம் பிள்ளை பாதுகாப்பில் இருந்து தப்பி ஓடிய குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையுடன் மேலும் 4 வருடங்கள் அதிகமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். கடந்த ஞானிகளால் கூட புத்திர சோகத்தை மறக்க முடியாது. இருந்தாலும் உனக்கு இன்னொரு மகன் இருக்கான். அவனை வளர்த்து ஆளாக்கணுமேங்கிற கடமை உணர்ச்சியை நினைச்சாவது உன் மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கம்மா. மாணிக்கம் பிள்ளையினுடைய இன்னொரு மகனையும் நான் காப்பாத்திருந்தோம் என்றாலும் என்னை விட்டு போயிருக்கவே மாட்டோம். அனாவசியமா கற்பனை பண்ணாதம்மா. கிடைச்ச ஒரு குழந்தைக்கு தக்க பாதுகாப்பு அளிச்சிருக்க. இதை விட நீ வேற என்ன செய்ய முடியும்? மரகதம், வருத்தப்படாதம்மா. உன்னை போல நல்ல மனசு உள்ளவங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ராமு இந்த நேரத்துல எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறான்னு என் மனசுக்கு அடிக்கடி தோணுதம்மா. அல் குர்ஆன் என்பது இஸ்லாமிய திருவேதம். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்காகவும் இறைவனால் அவரின் திருத்தூதர் முகமது நபியால் அருளப்பட்டது. குர்ஆன் ஒரு நாட்டுக்கோ ஒரு காலத்துக்கோ ஒரு இனத்தவர்க்கு மட்டுமோ சொந்தமல்ல. உலகம் முழுமைக்கும் பொது உடைமையான நூல். பைபிளை போல, ஔவையார் பாடலை போல இதுல என்ன இருக்கிறது? ஏக தெய்வம், மனிதரெல்லாம் சமத்துவம், சகோதரத்துவம், பரோபகாரம் காட்ட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், தாய் தந்தையருக்கு பணிய வேண்டும், பொறுமை, ஒழுக்கம், தானம், தர்மம் கை கொள்ள வேண்டும். இப்படி பல கருத்துக்கள். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் பொருள். சரி, இன்றைக்கு இதோடு பாடம் முடியட்டும். நாளைக்கு மற்றவைகளை சொல்றேன். போய் வாங்க. என்ன முனுசாமி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? இன்னும் காய்ச்சல் இருக்குயா. அப்படியா? சரி, இந்த பொடியை தேன்ல கலந்து 3 வேளைக்கு கொடு. சரியா போயிடும். சாமி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க 2 பேரும் இந்த குப்பத்துக்கு வந்து செய்த உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். முனுசாமி, என்னைக்கு நீங்க இந்த குப்பத்துல காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே நம்ம பிடிச்சிருந்த நோய் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருந்த ஜாதி சண்டை, மத சண்டை, இதெல்லாம் நீங்கி இன்னைக்கு நம்ம எல்லோரும் ஒரு தாய் வயசுல பிறந்த பிள்ளைகள் மாதிரி வாழ்ந்துட்டு வர்றோமே. இந்த பெருமை அண்ணன் இஸ்மாயில தானே சேரும். அப்படி சொல்லாதே சுப்பு சாஸ்திரி. நீ பிராமண குலத்திலே உதித்தவனாயிருந்தும் முன்பின் தெரியாம குழந்தையோடு இந்த குப்பத்திலே காலடி எடுத்து வச்ச என்னை உடன் பிறந்த சகோதரனா பாவிச்சு நீ நடத்துக்கிட்டு வந்த இந்த பாரதி வைத்தியசாலையையும் என்கிட்ட ஒப்படைச்சு ஒரு நல்ல மனசுக்கு ஈடு சொல்லவே முடியாதப்பா. ஒரு இந்து முஸ்லீம் அண்ணன் தம்பியா வாழ முடியும்னு வாழ்ந்து காட்டிருக்கிறீங்களே, அது சாதாரணமா சாமி. சாமி, எனக்கு ஒரே வயிற்று வரீங்க. 3 நாளா அடி வயிற்று இழுத்து பிடிச்சிட்டு வரைக்குதுங்க. ஆமா, என்ன தம்பி சாப்பிட்ட? சாப்பாடா? ஏதுங்க சாமி சாப்பாடு? சாப்பாட்டை பார்த்தே 3 நாள் ஆகுதுங்களே. சரி, இந்தாப்பா
மருந்து எப்ப பணத்தை கொடுக்குறீங்களே? ஆமா, இதுதான் உனக்கு மருந்து. இத கொண்டு போய் அரிசி வாங்கி நல்லா சமைச்சு திருப்தியா சாப்பிடு. நோய் பறந்து போகும். நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வர்றேங்க. ஏன்பா பணங்கூட வியாதியை போக்குமா? ஆமான் ரஹீம், பணத்தாலே வியாதி தீர்றதும் உண்டு, வியாதி வர்றதும் உண்டு. நல்லா சொன்னீங்க என்ன. ரஹீம் எதையுமே ரொம்ப கவனமா கேட்டுக்கலாம். ரஹீம், நீயும் அப்பா மாதிரி நடந்துக்குவியா? சித்தப்பா சொல்லு. எங்க உட்கார், இந்த மருந்து அரைவா. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை, கல்லாக படுத்திருந்து கழிந்தவர் யாரும் இல்லை. கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை. வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் செய்வோம். வந்ததை மனதில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். நூறு வகை பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை. கருப்பில்லை வெளுப்பும் இல்லை, கனவுக்கு உருவம் இல்லை. கடலுக்கு பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. கடலுக்கு பிரிவும் இல்லை, கடவுளில் வேதமில்லை. அன்னை என்போம், உயிருக்கு தந்தை என்போம். மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா. ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ? படைத்த
படைத்தவன் சேர்த்து தந்தான் படைத்தவன் பிரித்து வைத்தான் படைத்தவன் சேர்த்து தந்தான் படைத்தவன் பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ எண்ணி பல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம். உன் பொண்ணுக்கு ஒரு ஆட்டத்தை எப்பயா கட்டி விடுத்த ஐயா நம்ம பையன் மூஞ்சில அடிக்கிறா பந்தம் எடுத்துக்கிட்டாங்களா சரி 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 குப்பத்தை விலைக்கு வாங்குறேன்னா துரை அவன் பாரு அங்க எதிர்த்து உட்காந்து நாட்டுக்கு ரசிக்கிறான் அந்த அவனை பிடிக்கணும்டா குப்பத்தை விலைக்கு வாங்குறேன் நான் துரை வந்திருக்கிறான் அவங்கிட்ட போய் பேசிட்டு வர்றேன். பாத்தீங்களா ராஜனையும் மேரியும் சேர்த்து பார்க்கும்போது கண் நிறைஞ்சிருக்கு. ஆமாம்மா அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பாக்குறதுக்கு அழகத்தான் இருக்கு. மேரி எனக்கு மருமகளா வந்துட்டா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவா. அப்படியே நடக்கணும்னு விதியும் தர்மமும் இருந்தா அதை யாராலம்மா தடுக்க முடியும்? அள்ளி முடித்த உன் கூந்தலுக்கென்று கிள்ளி எடுத்து வந்தேன் மல்லிகை. இந்த மலர் போதுமா? தங்க மலர் வேண்டுமா? எந்த மலர் கொடுத்தாலும் இந்த இன்ப மலர் கீடாகுமா? தங்கம் என்ன இது வந்ததிலிருந்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஐயோ நான் ஒரு ஊமையா காதலித்தேன். பேச்சும் பாட்டும் எனக்கு மிகவும் பிடிக்குமே. சரி பரவாயில்லை, உனக்கும் எனக்கும் சேர்த்து என் அப்பாவே பேசிக் கொண்டிருக்கிறார். பெண் வீட்டார் இப்போது வந்திருப்பார்கள், பெண்ணும் கூட வந்திருப்பாள். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நான் அவளை மறந்துதான் தீர வேண்டும். நீயே இப்படி ஊமையாக மாறிவிட்டாய், நான் என்ன செய்வேன்? போய் திருமணத்திற்கு சம்மதித்து விடுகிறேன். குறும்புக்காரி, ஊமை வேஷமா போடுகிறாய். பெண்கள் பிறப்பில் ஊமையாகத்தான் இருக்கிறார்கள், ஆண்கள் தான் அவர்களை பேச வைக்கிறார்கள். பார்க்க தெரியாத என் கண்களை பார்க்க வைத்தீர்கள், பேச தெரியாத கிளியை பேச வைத்தீர்கள். எளிய குடிசைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இதயம் எப்பொழுதும் உங்களுக்காகவே நீங்கிக் கொண்டிருக்கிறது. அன்னை என்னை கேட்கும் முன்னால் என்னை நானே கேட்டுக்கொள்வேன், இந்த உறவு நிலைக்குமா? ஏழை பெண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா? பொல்லாத உலகம் ஒன்று சேர விடுமா? இப்படி என்னை நானே கேட்டுவிட்டு நானே பதில் சொல்லிக் கொள்வேன். ஐயோ, அவர் முகத்தை பார்த்தாயா? பால் வடியும் முகம், பனி போன்ற உள்ளம். எவ்வளவு நேரமாக நானே பேசிக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கொஞ்ச நேரம் பேசக்கூடாதா? பெண்கள் பேச ஆரம்பித்தால் ஆண்கள் பேச்சுக்கு மதிப்பேது. அப்படியா? சரி, நான் போறேன். தங்கம் 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 தங்கம், கோபமா?
பெண்கள் பேச ஆண்கள் ஊமையாவதும், ஆண்கள் பேச பெண்கள் ஊமையாவதிலும் தானே இன்ப காவியமே ஆரம்பமாகிறது. இதப்பா, இந்த ஊமைக்கு இந்த ஊமைதான் மாப்பிள்ளை. இதை நான் சொல்லவில்லை, உங்கள் தந்தை சொன்னாரா? தந்தைக்கு தந்தையாய், விந்தைக்கு தலைவனாய், தர்மத்தின் காவலனாய், உலகத்தின் ஒளிவிளக்காய் திகழும் இந்த புத்தர் பிரான் சொல்லுகிறார். எனக்கா? காதல் பரிசு. புத்தன் துறவி, காதலுக்கு பரிசு துறவியின் சிலையா? துறவிகள் பல வகை தங்கம். மானம் துறந்து, மதி துறந்து, இறுதியில் மனிதத்தன்மையையே துறந்து வாழும் துறவிகள் சிலர். காயமே பொய்யென்று துறவியாகி அதே காயத்தை காப்பாற்ற சோறு தேடும் துறவிகளும் சிலர். ஆனால் புத்தன் வாழ்க்கையை சுவைத்து அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் ஆசா பாசங்களை மறந்து எல்லோரும் இன்புற்றிருக்க வழி தேடி மாளிகையை விட்டு ஓடி வந்தார். இதை உனக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் இதுதான். என் அப்பா நம் உறவை அனுமதிக்க மறுத்தால் நீங்களும் துறவியாகி விடுவீர்களா? ஆனால் உன்னை துறக்க மாட்டேன். என் மாளிகையை திறந்து உன் அருகில் ஓடி வந்து விடுவேன். புலிக்குட்டியே போய் கொஞ்சம் விளையாடுற பூனை குட்டியும் நினைச்சு ஏமாந்துட்டியாம்மா. பணக்காரங்களாச்சேன்னு அப்படி சொல்றியாம்மா? இல்லம்மா, பணக்காரங்களே எவ்வளவோ பேர் நல்லவங்க இல்லையா? ஏன் நாம வேலை செய்யற வீட்டு எஜமா ஜேம்ஸ் ஐயாவை மறக்க முடியுமா? பின்ன என்னம்மா, உனக்கு தெரியாதம்மா ஆள வந்தாரே, அவரால நாசமாக்கப்பட்ட குடும்பங்கள் ஏராளம். அப்படியே இருந்தாலும் தகப்பனை போலவே மகனும் இருப்பார் என்று என்னம்மா நியாயம்? ராஜன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. இத பாருங்க, இந்த புத்த பகவான் மீது ஆணையிட்டு மனந்தா என்னதான் மனப்பேன் என் கை மேல சத்தியம் செய்து இதை எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரம்மா. அதோ தெரியுது பாருங்க மதில் செவரு கடைசியில, அது வரைக்கும் மை பிளேஸ். மொத்தம் 40 ஏக்கரா. இவ்வளவு இடம் இந்த நாட்டுல ஒரு பயலுக்கும் கிடையாது. எல்லாம் கோயில் சொத்து, புண்ணிய பூமிங்கிற. புண்ணிய பொன்னகரோன்னு பேரு. ரொம்ப ரொம்ப திமிருடா. யார் துரையா? சாச்சா, இந்த பொன்னகரத்து பசங்களுக்கு தான் நான் முதலாளி வர்றேன், ஒருத்தனாவது கும்பிடலடா. ஒண்ணுக்கு 2 வாடகை கொடுக்குறாங்கல்ல, எப்படி கும்பிடுவாங்க? பெரிய வாடகை கொடுக்குறான் போட. அவன் 100 வருஷம் வாடகை கொடுக்கறதும் சரி, துரை இப்ப விலைக்கு வாங்க போறாரு இந்த இடத்த. அதுக்கு ஈடாகாது. Well, Mr. Alvandar, I'll pay whatever you demand. But how will you evict all these people? What? துரை தமிழே கலக்காம பேசுறாரு, புரியல. இந்த இடத்துல சக்கர ஆலை கட்டுறதுன்னு முடிவு செய்துதான் பல லட்சம் போட்டு இந்த இடத்த விலைக்கு வாங்குறேன். ஆனா இந்த குடிசைகள் எல்லாம் எப்படி காலி பண்ணி கொடுக்க போறீங்கன்னு கேட்க. என்ன கேள்வி போய் கேட்டுக்கிட்டு கேளுங்க பாவம். நான் காங்கிரஸ் கட்டடமா ஒரு தீக்குச்சியில காலி பண்ணிடுவேன். யாரா வீட்டுக்குள்ள? அப்பா வெளியே போயிருக்காருங்க. உங்க அப்பனை கேட்கலடான்னா, பெரிய மனுஷன் வந்திருக்கிறேன், கட்டில இழுத்து போடு. கடையில போய் 2 கலர் வாங்கினோம். துரை சிகரெட்டா சுருட்டா? No thanks. பழக்கம் இல்ல போல இருக்கு. ஏன்டா நிக்கிற? கலர் வாங்கினோடா. Job to evict these rats. என்ன சொல்றது? இந்த காலத்துல குடிசைகளை காலி பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல துரை, கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னு பயப்படுறாரு போல இருக்கு. டாக்குமெண்ட்ல டைம் போட்டு வச்சிடறேன், நான் காலி பண்ணி தரேன். உங்களுக்கு என்ன? டேய் பெருமாள், ஐயா. துரைய கார்ல எடுத்து வாங்க. டேய், வேலை இருக்கா? பெரிய ஆபீசர் மாவன் வேலை இருக்கான். வேலை தலைவலி தைலம் விற்கிற பசங்கள் எல்லாம் பல லட்சம் பெறக்கூடிய இந்த இடத்துல உங்களை வாடகைக்கு விட்டோம் பாடுறா. என்ன சொல்லணும்? இல்ல உங்க அப்பா விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா, இல்ல உங்க பாட்டை விட்டு சொத்தா? பெரியவரே, மரியாதை குறைவாக பேச வேண்டாம். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். இந்த இடம் யாருடையது? உங்களுடையதா அல்லது உங்கள் அப்பனுடையதா அல்லது உங்கள் முப்பாட்டனுடையதா? யாருக்கு சொந்தம்? ஒரே கேள்விதான், நல்ல நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டுட்டான். ஒருவேளை இந்த இடத்தினுடைய பூர்வீகமே அவனுக்கு தெரியுமோ? இவன் யாரா பூர்வீகத்தை பத்தி கேட்கிறவன்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனா 12 வருஷம் ஆயிடுச்சு, இந்த இடமே எனக்கு சொந்தம்னு சொன்னாலும் சொல்லுவான். பெரியவரே, எதுவும் யாருக்கும் சொந்தமில்லை. இந்த மண்ணை எல்லாம் வளைத்துக் கொள்ளும் மன்னாதி மன்னனாக நீர் இருந்தாலும் முடிவில் இந்த மண்ணில் தான் போய் புதைய வேண்டும். யார்? நானா மண்ணில புதைக்கிறேன்? என்ன புதைப்பேன்?
அவர் யாரையும் தெரியாம அவர்கிட்ட தகராறு வச்சுக்கிறியப்பா. இந்தாங்க, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அப்பா, நான் ஒண்ணுமே செய்யல. அவர்தான் என் கையை பிடிச்சுக்கிட்டு இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த குப்பத்தை யாருக்கோ வித்துட்டாரா, இங்க உள்ளவங்களை எல்லாம் காலி பண்ண போறாராம். இப்போ என்ன சொல்றேன்? நீ என் சொந்த இடம்டா, நான் விற்பேன், விடுவேன், கொளுத்துவேன். அதுக்காக நீ இந்த பெரிய மனுஷன் உன்னை கூடி வச்சிருக்க சொல்ல நியாயம். பிள்ளைவாள், இந்த குப்பத்துல எங்களுக்கெல்லாம் இஸ்மாயில் அண்ணன் தான் தெய்வம் மாதிரி. அண்ணனா? ஆமா, எது வேணும்னாலும் அவத்தையே சொல்லலாம். நம்ம ஜாதி என்ன ஆச்சாரம் என்ன? பிள்ளைவாள், மன்னிச்சுக்கணும். இந்த குப்பத்துல நான் என்ன ஜாதி, அவர் என்ன ஜாதி, இங்க உள்ள மக்கள்லாம் என்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கிறதுக்கே நேரமெல்லாம் பழகிட்டு. நேரம் இல்லையா? ஆமா. அதை விட வேற என்ன வேலை உனக்கு? எங்க வேலையெல்லாம் எல்லார் வீட்லயும் அடுப்பு புகையணும், பக்கத்துல உள்ளவன் நோய் நொடி பசி இல்லாம இருக்கணும், அனாவசியமா ஜாதி மதம்னு பேசிக்கிட்டு அலையக்கூடாது. அதுதான் எங்க வேலை. வேலை மட்டுமல்ல, அதுதான் எங்களுக்கு வேதம். ஐயோ ஐயோ, வேதத்தையே மாத்திரியாகிற. நான் மாத்திர பிள்ளைவாள், காலம் அதை மாத்துகிறது. ஐயா, நீ இங்க தலைவனா இருக்கிறதா தொண்டனா இருக்கிறதா? ஐயா, அவர் இருந்தா என்ன, நான் இருந்தா என்ன? இத பாருங்க, எந்த காரியத்தையும் யாரு செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, செய்யற காரியம் தான் முக்கியம். ரகிமன், நம்ம நரிமாடி சின்னசாமிக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல. அப்படியா? டாக்டர் போறாரு இப்பதான். உன் மாவனுக்கு சொல்லுவே, அவன் நடக்கிறது ஒண்ணு எனக்கு பிடிக்கல. ஆமா, பொழைக்கிறதுக்கு வழி பார்க்க சொல்லு. அடியாள் ஆயிடுவான் போல இருக்கு, தொப்பிய தட்டுறான் அவன். அதோட இந்த குப்பத்தையும் காலி பண்றதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம கிட்ட தகராறு வச்சுக்காதீங்க. ஐயரே, சாயந்தரமா வந்து பாரு. பெருமாளே, பின்னாலே வா, 2 ஆளை கூட்டிக்கிட்டு. ரத்த காயம் ஒண்ணு ஏற்படல. கிண்டல் கொள்ளலாம் குறைச்சில்ல. இது என்ன உங்க தாத்தா விட்டுடா? பார்த்து வரக்கூடாது. இந்த சைக்கிளே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும். நல்ல வேலை, நடக்கிறவங்களே ஒழிஞ்சாதான் நாடு உருப்படும் சொல்லாம போறீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா பெண்ணுங்களா, அது மேல காலை ஏத்துறதுனால கேள்வியா விடுவீங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணு ஆவீங்களா? ராத்திரி பகலா பாடுபடுற இந்த குப்பத்துக்கு ஒரே ஒரு புண்ணியவா இருக்காரு. அவரையும் கார்ல எடுத்து கொல்ல பாத்தீங்களா? மூஞ்சி மோகத்தை பாருங்கடா. கார் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. வாங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன இது? பெண்கள் கிட்ட மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு என்ன நடந்து போச்சு? இங்க பாரு, பலாத்காரத்தினால ஒருத்தருடைய மனசை திருத்தவே முடியாது. ஆமா, உன்னை முனிசிபல் ஆபீஸ் போக சொன்ன இந்த போறேன். உன்னை நைட் ஸ்கூலுக்கு வாத்தியார் பத்தி பேர் சொன்ன அங்கதாங்க போய்கிட்டு இருக்கேன். இங்கே முதல்ல போ, எல்லாரும் போ பாரு. என்னது? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. என்னாச்சு? அந்த கொலை ரிப்பேர்காரங்க காலையில வரணுண்டாங்க. சரி சரி, என் சைக்கிள் எடுத்துட்டு போ, அவனை வெளியே போயிட்டு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் படிச்சவங்க, பணக்காரங்க. நீங்க வாழ்ற இதே உலகத்துலதான் ஏழைகளும் படிக்காதவங்களும் வாழ்றாங்க. சரி சரி, வாங்கிட்டு போகலாம். நாளைக்கு வந்து தரப்பாட போச்சு. மேரி, வர வர உனக்கு ஞாபகம் மறதி அதிகமா போச்சம்மா. வயசு வந்த பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாம். குளிக்கிற அறையிலே மோதிரத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டிய. இந்த ரொம்ப தேங்க்ஸ் பண்ணம்மா. வாச்சிங்க ஓ இருக்கு வருவா. இனிமே ஒன்ன கவனிச்சுக்க என்னால முடியாதம்மா. ஐயா கிட்ட சொல்லி உடனடியா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறது இருக்கட்டும் பொன்னம்மா, முதல்ல என்னை விட பெரியவ ஓமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். மேரி, தங்கத்துக்கு கல்யாணம் செய்து பார்க்கணுங்கிற ஆசையில தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. வாமா டிஃபன் சாப்பிட. எனக்கு பசியில பொன்னம்மா. நல்லா இருக்கம்மா, நீ காலையிலேயே பசிக்கலன்னு சொல்றது. பொன்னம்மா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரலன்னா உன்னை நான் வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் போல் இருக்க. பொன்னம்மா, நீ ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்த? உனக்கு நான் மருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். நான் வரலையானா மேரியம்மா வேலையை யார் கவனிச்சுக்கோங்க? வேற யாரையாவது வச்சு பாத்துக்கிட்டா போகுது. அதுக்காக இப்ப உடம்ப கெடுத்துக்கிறதா? வேற யாரும் எதுக்கு? தங்கத்தையே நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பி வா வா சாப்பிட. எல்லாம் என்கிட்ட ஓடி அனுப்பிட்டீங்களா? விளையாடலையா? சரி, நான் பாடுறபடி நீங்களும் பாடுறீங்களா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பா.